இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரே போதும் உங்களோட முடி வந்து ஜாஸ்தியா வளர போகுதுங்க. இனிமே வந்து உங்களுக்கு முடி கம்மியா இருக்கு, டென்சிட்டி கம்மியா இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். என்னடா அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஸ்மெரி அண்ட் வெந்தயம். ரோஸ்மெரி அண்ட் வெந்தயம் வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் டாக்டர்ஸுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டீங்கல்ல, கடைசியா இதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன், இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் தான் அப்படின்னு சொல்லி இந்த 2 ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரோஸ்மெரி அண்ட் வெந்தயத்துல உண்மையாலே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, உண்மையாலே ஹேர் க்ரோத் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ரோஸ்மெரி அது மட்டும் இல்லாம வெந்தயத்தை வந்து வாட்டர்ல ஸ்ப்ரே பண்ற மாதிரியோ இல்ல எண்ணெயில போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷனை ஒன்னாதான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா கூட போதுமானதுதான். ரோஸ்மெரி அப்படின்றது என்ன அப்படின்னா, ரோஸ்மெரி அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து கேட்டுட்டே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னு சொன்னா, ஏய் ரோஸ்மெரின்னு சொல்லி ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குப்பா, ரோஸ்மெரி ஆயில்னு ஒன்று இருக்கு, ரோஸ்மெரி பேக்குன்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே வந்து வீட்லேயே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். அண்ட் வீட்டில் வந்து நம்ம நிறைய வந்து இந்த ஆனியன் ரெமிடி இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம்ல, ரைஸ் வாட்டரு ஆனியன் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். அது கண்டிப்பாக வந்து அது கெட்டு போனதுக்கப்புறம் அது த்ரோ தான் பண்ணியிருப்போமே தவிர அது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் 80% 90% வந்து நோன் தான் சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம். ஆனால் இந்த ரோஸ்மெரி அண்ட் வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொலாஜன் பூஸ்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற வைட்டமின்ஸ் வந்து நம்மளோட ஹேரை ஷைனிங்காக வச்சுக்குது அண்ட் நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணுது. ரோஸ்மெரியில் நம்மளுக்கு ஹேருக்கான என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரோஸ்மெரியில் கார்னசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. 2015ல் ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. ரோஸ்மெரி அப்படின்ற இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி. அதுல வந்து 95% வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. ஆனா வந்து இந்த பூச்சிக்கடி அண்ட் டாண்ட்ரஃப்னால வந்து அவங்களோட ஹேர் இதா இருக்குதுல்ல, அவங்களுக்குலாம் வந்து இது யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். அவங்க வந்து கிளினிக்கலி அவங்களோட ஹேர் எக்ஸாமின் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணாங்கன்னா மேபி உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரோஸ்மெரி அப்படின்றது எல்லாரோட முடிவுக்கும் அட்டாச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது வந்து அட்டாச் ஆகுது. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் தரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. இருந்தாலும் ஒரு 1 டே வந்து இப்போ ரோஸ்மெரியை வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட தலையிலையோ இல்லை உங்களோட காது பகுதியிலையோ வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அது உங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஏதாவது ஃபீல் தருதா, உங்களோட ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் 100% வந்து இது சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதா கண்டிப்பாக இல்லை. எஜிப்தியன்ஸோட ஹேர் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். சொல்ல கேட்க ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தாலும் இதுதான் உண்மையும் கூட. வெந்தயத்துல நைகோட்டினிக் ஆசிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. விட்டமின் B3 இருக்கு. இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெந்தயத்துல 23% புரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம வெந்தயத்தை இன்டேக் பண்ணிக்கிட்டாலும் அது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு ஹேர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வெண்டான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம், டாண்ட்ரஃப் அண்ட் ஆயில் செக்ரிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது. ஆயில் செக்ரிகேஷன் எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல முடி வளருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டவுட்டான விஷயம் தான். டாண்ட்ரஃப் அண்ட் ஆயில் செக்ரிகேஷன் வந்து கம்மி பண்றதுக்கு இந்த வெந்தயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வெந்தயத்துல இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாம விட்டமின் B1 அண்ட் விட்டமின் B6 இருக்கு. இது வந்து மல்டி விட்டமின் டேப்லெட்ஸாவும் நம்ம இன்டேக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. இது வரைக்கும் ரோஸ்மெரியில அண்ட் வெந்தயத்துல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெமெடியை வந்து நம்ம வீட்டிலே எப்படி ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ரோஸ்மெரி வாட்டர். ரோஸ்மெரி வாட்டர் எப்படி பண்ணோம்னா இப்போ 20 கிராம் ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மெரியோ இல்ல வந்து ட்ரையும் விற்பாங்க கடையில, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதையும் வந்து 20 கிராம் வெந்தயமும் 20 கிராம் போட்டு ஒரு 1/2 லிட்டருக்கு தண்ணி எடுத்து அந்த 1/2 லிட்டரை வந்து 1/4 லிட்டர் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 1 வீக் ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கெட்டு போகாத மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அப்படியெல்லாம் பண்ணாம வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதை வந்து திருப்பி பண்ணிட்டு வரும்போது தான் அது நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது எந்த டைமிங்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, கோல்டு இருக்கவங்க, ஃபீவர் இருக்கவங்க இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இதை வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க. எந்த டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஒன்னு வந்து பிஃபோர் பெட், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி இல்லை அப்படின்னா
குளிச்சதுக்கு அப்புறம் உடனே ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை அப்படியே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரோஸ்மெரி வந்து நல்ல வாசமா இருந்தாலும் வெந்தயத்துல வந்து ஒரு ஸ்டிங்கி ஸ்மெல் வந்து வரும். அந்த ஸ்டிங்கி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ரோஸ்மெரியை வந்து நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டிங்கி ஸ்மெல் வராம இருக்கும். எனக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி வேணாம், எனக்கு ஆயிலே இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க வெந்தயம் வந்து தேங்காய் எண்ணெயில வெந்தயத்தையும் கொஞ்சம் ரோஸ்மெரியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அப்பயும் ஹேர் க்ரோத் வரும். ஆனா வந்து இதை நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். ரோஸ்மெரி மாஸ்க்கும் அதே மாதிரி தான். ரோஸ்மெரி அண்ட் வெந்தயத்தை வந்து நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி பேக் மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஷைனிங் ஆகும் அண்ட் ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ இந்த ரோஸ்மெரி அண்ட் வெந்தயம் ரெமெடி வந்து இஜிப்சியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ ப்ரமோட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் 95% வந்து இது ஒர்க் ஆகுற மாதிரி தான் தெரியுது. அண்ட் அதுக்கு வந்து நானே சாட்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ரோஸ்மெரி வாட்டரை வந்து நானுமே டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரேன். இது இப்போ ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே பேபி ஹேர் வந்து வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நானே லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து எவ்ரிதிங் டேக் டைம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் அப்படின்றது விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். பேபி ஹேரோட நிற்காம உங்களோட ஹேர் வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகணும். அண்ட் வந்து எனக்கு ஹேரில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஹேர் க்ரோத் கொடுக்குது.